உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இளைஞர்களை ஈர்த்த இளம் நடிகை படப்பிடிப்பில் கதறி எழுத சம்பவம் அதிர்ச்சியான செய்தி. தற்போது திரைத்துறைக்கு பல நடிகைகள் வந்து கொண்டுதான் இருக்காங்க. அதுல சிலர் அனைவரும் ஈர்த்து விடுறாங்க, சிலர் வந்த இடம் தெரியாமலே சென்று விடுறாங்க. அப்படி வந்த சில படங்களிலேயே முன்னணி நடிகையாக மாறியவர் தான் நடிகை ராஷ்மிகா. கீதா கோவிந்த் படம் மூலம் அனைவரையும் ஈர்த்த இளம் நடிகை ராஷ்மிகா மந்தனா. விஜய் தேவரகொண்டாவுடன் இப்படத்துல ஜோடி சேர்ந்தவர். அடுத்து வெளியாக இருக்கும் டியர் காம்ரேட் படத்துல ஜோடியா நடிக்கிறாங்க. இந்த படம் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு அடைந்தது. மேலும் பலர் இப்படத்துல நடித்த ஹீரோ விஜய் தேவரகொண்டாவை பிடித்து போனது. இப்படத்தில் வரும் பாடல் அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டதுன்னு சொல்லலாம். அந்த அளவிற்கு படத்தின் பாடல் வரிகள் மற்றும் எடுக்கப்பட்ட காட்சி என அனைத்துமே ரசிக்கும் விதமா இருந்தது. படமும் வேற லெவல்ல இருந்தது. கீதா கோவிந்த் படத்தோட ஷூட்டிங்கின் போது ஒரு முறை படப்பிடிப்பிற்கு காலதாமதமாக சென்று விட்டாராம் நம்ம ராஷ்மிகா. அங்க யாருமே இவருடன் பேசவில்லையா. இதனால என்ன நடக்குதுன்னு தெரியாமலே ராஷ்மிகா அழுதிருக்காங்க. பின் சில நிமிடங்கள் கழித்து வந்த இயக்குனர், உங்களை பயமுறுத்த பிராங்க் செஞ்சோம், உங்களோட இயற்கையான சோக உணர்ச்சி எப்படி இருக்கிறது என பார்த்தோம் என கூறினாராம். பின்னர் தான் ராஷ்மிகா சமாதானம் அடைஞ்சிருக்காங்க. தற்போது இந்த தகவல் இணையத்துல பரவிட்டு வருது. தளபதி 63 படத்துல இந்த முன்னணி நடிகையா தகவல் வெளியானதால விஜய் ரசிகர்கள் குஷி. தளபதி விஜய் நடிப்புல தயாராகி வரும் படம் தான் தளபதி 63. இந்த படத்தை தெரியும் மெர்சல் படத்தை அட்லி தான் இயக்கிட்டு வராரு. படம் விளையாட்டை மையப்படுத்தி எடுத்து வருவதால ஏஜிஎஸ் நிறுவனம் கத்தி படத்திற்கு பிறகு விஜயுடன் இந்த படத்திற்கு மூலம் இணைஞ்சிருக்காங்க. நயன்தாரா கதாநாயகியாக நடித்து வரும் இந்த படத்தில் பரியரும் பெருமாள் பட ஹீரோ கதிர், விவேக், யோகி பாபு உள்ளிட்டோர் நடிக்க கால்பந்து விளையாட்டை மைய கருத்தாக கொண்டு உருவாகி வரும் இப்படத்தின் மீது பலத்தை எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல பிரபல குணச்சித்திர நடிகை தேவதர்ஷினி இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியல. இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் இந்த விஷயத்தை அறிந்து குஷியாகி இருக்காங்கன்னு சொல்லலாம். நடிகை தேவதர்ஷினி பல படங்களை நடிச்சிருக்காங்க. இவரின் நடிப்பு பலருக்கும் பிடிக்கும். அந்த அளவிற்கு இவரோட நடிப்பு இருக்கும். இவரின் நடிப்புல அண்மையில் வெளிவந்த படம் தான் 96. இந்த படத்துல இவரும் இவருடைய மகளும் நடிச்சிருப்பாங்க. நல்ல வரவேற்பு அடைந்தாங்க. மேலும் இவர் காமெடி கதாபாத்திரத்துல கலக்குவாரு. அதனால இவர் தளபதி 63 படத்தின் இணைந்துள்ள தகவல் வந்ததால ரசிகர்கள் சந்தோஷத்துல இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன் தளபதி 63 படத்துல விவேக், யோகி பாபு நடிக்க தற்போது இவரும் இணைந்ததால் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கிறாங்க ரசிகர்கள். ஆனா இதை பற்றி படக்குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடல. படக்குழுவே அறிவித்தால் தான் தெரியும். எப்படியும் படத்தின் படப்பிடிப்பு மீதமுள்ள படப்பிடிப்பு விரைவில் முடிக்க தீவிரமா இருக்காங்க படக்குழு. கண்டிப்பா படத்தோட அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என தெரியுது. இந்த தகவலை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.